இன்றைக்கி என்ன தரமான வீடியோனா நம்ம ஊர் இப்போ தான் மழை பெஞ்சிச்சு. இது நாட்டு மாடு, சுத்தமாக நாட்டு மாடு இது நாங்கள் விற்காமல் எங்கள் யூஸுக்காக நாங்கள் வெள்ளாமை இயற்கையாக எதுவும் மருந்து அடிக்காமல் நாங்கள் உற்பத்தி செய்த செடிக்கெல்லாம் நாங்கள் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுன்னா நாங்கள் மாலையை போடுவோம்னா மழை பெஞ்சா தான் எங்களுக்கு தண்ணி வசதி இல்லாத நாங்கள் நம்ம ஊரில் விவசாய நிலங்களை நஞ்சை புஞ்சைன்னு பிரிப்பாங்க. எங்கள் ஊர் மானம் பார்த்த பூமி. எங்கள் ஊரில் வயக்காடு கிடையாது, அதனால ஆற்று நீர் பாசனம் கிடையாது. மழை பெஞ்சும் போது மானாவரி பயிர் போட்டு வளர்த்துப்போம். அதுக்காக புரட்டாசி மாதம் உழவு ஓட்டி ஏதோ ஒரு எள்ளு சோளம் கம்புன்னு ஏதோ ஒன்று விதைச்சி விடுவோம். அதுக்கு இப்போவே மண்ணை பதப்படுத்தி வைக்கணும். அதுக்கு இது போல் ஆடு கோழி மாடுன்னு இருக்கக்கூடிய இயற்கை உரங்கள் எல்லாத்தையும் காட்டில் கொட்டி ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த குப்பையோட சூடு ஆறணும்னு சொல்லுவாங்க, இல்லைனா வேர்ப்புழு விழுகும். இந்த அளவுக்கு போட்டு ஒரு மாதம் நல்லா ஆற போட்டு அதுக்கப்புறமா மழை பெஞ்சதும் 2 உழவு ஓட்டி அதுக்கப்புறமா எள்ளு கொள்ளு கம்பு சோளம்னு சொல்லிட்டு சிறுதானியங்களை நல்லா விதைச்சி விட்டு நல்லா காட்டில் கிடைக்கிற பயிர்களை எடுத்து சாப்பிடும்போது அதோட ருசியே வேறு மாதிரி இருக்குங்க. என்ன தான் சொல்லுங்கள், நம்ம தண்ணி விட்டு பாய்ச்சி விவசாயம் பண்ணாலும் இந்த மானாவரி பயிர் வர்ற ருசி வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனல் கொஞ்சம் ஆதரவு நீங்கள்.